வெல்கம் டு மை மாம் அண்ட் அஸ், என் அம்மாவுடன் நாங்கள். இந்த வீடியோவில் ஆப்பிள் வச்சு இந்த பேஸ்ட்ரியில் செய்ய போகிறோம். பேஸ்ட்ரியில் சர்க்கரை கலந்து சாப்பிட்ற பொருளாக இருந்தால் அந்த பேஸ்ட்ரியில் சர்க்கரை கலந்து செய்யணும். இந்த ஆப்பிள் வச்சு கேக்கு செய்கிறதுக்கு இந்த ஷீட்டு செஞ்சிட்டோம். அதுக்காக இந்த உள்ளே இந்த ஆப்பிள் வைக்கணும். இதுக்கு தேவையானது 5 ஆப்பிள் தேவை, 100 கிராம் நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் வெனிலா பவுடர் வாசனைக்கு, கொஞ்சம் பட்டை பவுடர் வாசனைக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஆப்பிளை தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் 100 கிராம் நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் பட்டை அந்த பவுட்ரு, வெண்ணிலா பவுட்ரு, இதை போட்டு நல்லா பேஸ்ட்டாக செய்யணும். ஆப்பிள் இந்த பாத்திரத்தில் போடணும். தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கிற இந்த ஆப்பிளில் போடணும். அதுக்கப்புறம் 100 கிராம் நாட்டு சர்க்கரையை போடணும். அப்புறம் வெண்ணிலா பவுடர், அப்புறம் இந்த பட்டை கிராம்பு பவுடர், எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டணும். நல்லா கலக்கிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்கரை பாகுலே உருக்கி நல்லா அந்த ஆப்பிளும் இதுவும் சேர்ந்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக வரும். இதில் கொஞ்சமாக இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும். இந்த நாட்டு சர்க்கரையும் இந்த ஆப்பிளும் நல்லா இந்த மாதிரி வேக வைக்கணும். அதுக்கப்புறம் இது அடுப்பை நிறுத்திட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கணும். இப்போ இந்த நாட்டு சர்க்கரையும் ஆப்பிளும் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்து ஆற வச்சு வச்சுருக்கோம். இந்த பதத்துக்கு இருக்கும். இதை அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் பதத்துக்கு எடுத்துன்னு வரணும். இந்த ஆப்பிளும் நாட்டு சர்க்கரையும் போட்டு வேக வச்சதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். மீதி இருக்கிற 4 ஆப்பிளை தோல்லாம் சீவி எடுத்துட்டு இந்த நடுவில் இருக்கிறத எடுக்கணும். இதால் எடுத்தாக்கா உள்ளே இருக்கிறது இந்த தண்டு வந்துடும். அப்படி இல்லைன்னா கத்தியாலையும் எடுக்கலாம். நம்ம இதெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். இது கொஞ்சம் இதால் செஞ்சாக்கா கொஞ்சம் ஈஸியாக வரும். தட்டு இப்படி திருவின மாதிரி செஞ்சாலே ஈஸியாக அந்த தண்டு உள்ளே இருக்கிற தண்டுங்க வெளியே வந்துடும். இந்த மாதிரி விதையோட அதெல்லாம் அழகாக வந்துடும். இந்த அச்சு வச்சு செஞ்சு எடுத்தாக்கா அப்படின்னா கத்தியாலையும் வெட்டி எடுக்கலாம். இப்போ ஆப்பிள் தோல் சீவி இந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் அழகாக நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ இப்படி பாதியாக வெட்டிட்டு நிலா மாதிரி லைனாக மெலிசாக வெட்டி எடுக்கணும். மொத்தமாக இருக்கக்கூடாது. இப்படி மெலிசாக இந்த மாதிரி வெட்டி எடுக்கணும். மெலிசாக. அப்புறமா இந்த ஆப்பிள் தோல் சீவந்த இந்த மாதிரி நிலா மாதிரி மெலிசாக வெட்டி வச்சுக்கணும். நிலா மாதிரி வெட்டி வச்சுக்கணும். இந்த ஏற்கனவே செஞ்சு வச்ச இந்த கேக்கு ஷீட்டும் இந்த பழம் ஆப்பிள் கூழ் செஞ்சு வச்சதையும் இதில் போடணும். இது ஃபுல்லாக இப்படி போட்டு விட்டுறணும்.
இந்த மாதிரி லைனாக அடுக்கிக்கினே போகணும். இது முதல் லைனு இப்படி அடிக்காச்சு, ஒரே வாட்டமாக இந்த பக்கமாக அடிக்காச்சு. இப்போ ரெண்டாவது லைன் வந்து இந்த பக்கம் எதிர்பக்கமாக அப்படி அடிக்கணும். வரும் இந்த பக்கம் எதிர்பக்கமாக முதல்ல அடுக்கின மாதிரியே இப்போ இப்படி அடுக்கிட்டு இவ்வளோதான். இப்போ அடிக்காச்சு. மேலே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை தூவி விட்டுடணும். ஒரு 180 வச்சுட்டு ஒரு 40 நிமிஷத்துக்கு வச்சு எடுக்கணும். நூற்றி 80 வச்சுட்டு 40 நிமிஷத்தில் எடுத்து வெளியே எடுத்தாக்கா இப்படி தான் இருக்கும். இது நேச்சுரலானது. இதுக்கு வந்து ஷைனிங் கொடுக்கணுன்னாக்கா இந்த பட்டரும் ஷைனிங்க்கு இந்த இந்த பட்டரும் சர்க்கரையும் போட்டு நல்லா உருக்கி வச்சதை இந்த ஷைனிங்க்கு கொடுக்குறோம். இப்படி செய்கிறதுனால இந்த கேக் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.